வீட்டுல அரிசி தீந்து போச்சுனா ஆளுக்காரா அப்படின்னு அவரை கேக்குறியா? வரும்போது யாரை கேக்குறா? என்ன என் பொண்டாட்டி இப்படி சொன்னா சரி மரியாதையா வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா படி அளக்கிற கடவுளை இன்னைக்கு ராத்திரி பாத்துட்டேன். என் வீட்டுல ஒரு 4 ஜிப் அரிசி படி இருந்து கடவுளே 4 மாசத்துக்கு உட்காந்து அதன்படியே நடக்கும். 4 ஜிப் அரிசி வீட்டுல இருக்கும்ல நந்தி பட்டினி படி இல்லாம படிக்கு நானும் போய் பாரு. உன் பெண்டு பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாங்கி கொண்டிருப்பாங்க. அதுல எந்த குறையும் இல்ல சாமி. ஆமா நல்லா திங்கு மூக்கு படிக்குது எல்லாம் தூங்குது. சரி நம்மளே தான் தூங்க விட மாட்டோம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று நினைக்கக்கூடியவன். அதனாலதான் உன் குடும்பம் ரொம்ப சேமமாக இருக்கின்றது. நந்திக்காமலா அப்படி உலக அமெரிக்கா 56 தேசம் யானை முதல் எடுத்து வரை 84,100,000 சிறுவர்களுக்கும் பணியிழக்கக்கூடிய மகா தேவனா இருந்தாலும் 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரன் என்று என் அறிவாயடா நந்திக்காமலா. 2011 நேத்திரங்கள் எப்படி சாமி? அது எப்படி 2011 கண்கள் சிவபெருமானுக்குன்னு சொன்னீங்க. எப்படி சிவபெருமானுக்கு மட்டும் 2011? நீங்க ஆனா பிறந்த அப்பமார்கள் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் பிறவியில 2 கண்கள். அதுலயும் ஒண்ணு குருடா போயிடுது. இப்ப போயிடுது. ஒண்ணு நொல்ல கண்ணா போயிடுது. ஆமாங்க. ஒண்ணு சார கண்ணா போயிடுது. ஐயோ ஒண்ணு பூளுந்து போகுங்க. கண்ணுல பூளுந்து ஆபரேஷன் பண்றாங்க சாமி. சரி சாமி சாமி கடவுள் என்றால் கடவுளுக்கு மட்டும் எப்படி சாமி? எப்படி 2011 கண்கள் வந்தது என்று கேட்கின்றார். எப்படி சாமி வந்து? என் கையிலே பிடிக்கக்கூடிய மானுக்கோ 2 கண். மானுக்கு 2. நான் ஏறி செல்லக்கூடிய காளை வாகனம் என்று சொல்லக்கூடிய மாடு இருக்கின்றது அல்லவா? அது கோயில் 2 கண். 2 எத்தனை ஆகி விட்டது? 4. என் இடமாக அமர்ந்திருக்கின்றாரே பார்வதி அம்மன் அன்னவரை கோயில் 2 கண். 2 எத்தனைடா? 5. ஏய் உக்கார் 6. என் ஜடாபாரத்தில் அமர்ந்திருக்கின்றாரே கங்காதேவி அன்னவரை கோயில் 2 கண். 8. எனக்கோ 3 நேத்திரம். ஓ நீ தான் அந்த 3 கண்ணா? ஏய் 3 நேத்திரம் 3 கண்கள் வெச்சியம். சரி சாமி 10. எத்தனை ஆகி விட்டது? 14 சாமி. ஆமா. என் மேலே ஆபரணமா இறந்திருக்கும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகாசுரம் என்று சொல்லக்கூடிய பாம்பு இருக்கின்றது அல்லவா? ஆமாங்க. பாம்புக்கோ 1000 சிரசு. 1000 சிரசுக்கும் 2000 கண்கள். 1000 கணக்கு 2000 கண்ணு. அப்போது எத்தனை ஆகிவிட்டது? 2000 கண்ணுன்னா 2011 கண்ணு ஆகுதுங்க. 2011 நேத்திரமும் என் சரீரத்திலேயே அடங்கியிருக்கின்றது. இன்னும் என்னிடம் கேட்க ஏதாவது விரும்புகிறாயா? இந்த 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்க சொன்னீங்க. ஐயா உங்க திருவிளையாடல் சிலவற்றை நான் வர சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். தம்பி சொல்லட்டுமா? சொல்லுங்க ஓடி வா. கடைசியா நான் ஒண்டி யாராருக்கு தான் காரியம் பண்ணுவேன். நம்பிக்காவலா எப்படியான எப்படியோ உயிர் பிடிச்சு வந்து என் தேவையாகிய உமா மகேஸ்வரி என்ன செய்தா திருநாள் எப்படி சாமி? நம்பி ஐயா உலகத்திலே கடவுள் என்று மனதிலே எண்ணி யான முதல் எறும்பு வரை 84,100,000 சிறுவர்களுக்கும் நான் படியிழந்த ஒரு நாளையிலே என் தேவியாகிய உமா பார்வதி தினந்தோறும் வழக்கத்தப்படி இவர் காலை வாகனம் வீட்டிலே படியிழக்க சொல்கிறாரே இவரை பரிசோதிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சித்து எருமை பிடித்து சிவனிலே அடைத்து முந்தானி சேலையிலே முடிந்து வைத்தாள். யாரு? உமா பார்வதி அம்மா. உலகம் படி வந்து பெண்ணே பார்வதா என்று அழைத்தேன். சில நிமிடம் மரணமாக இருந்து சுவாமி பிராணபதி உலகம் படி வந்து விட்டாயா அப்படி என்று கேட்டார்கள். உயிருள்ள சிவ
கடல்களுக்கு அனைத்துக்கும் படி வந்தேன் என்று தெரிவித்தேன். எறும்புக்கு படி வந்தாயா என்று கேட்டார். நிச்சயமாக படி வந்தேன் அப்படி என்றேன். ஓட்டமாக ஓடி சிவனிலே இருக்கும் எறும்பை திறந்து பார்க்கின்ற பொழுது காவரைக்கு கேவரையே வாயில் கவி கொண்டிருந்தது. அந்த சிக்கெரும்பின் வாய்க்கெலும்பு ஓடி வந்து என் பாதத்தை பிடித்தாய். பார்வதா, ஏன் எதற்காக என் பாதத்தை பிடிக்கிறாய் அப்படி என்று கேட்டேன். சுவாமி, கடவுள் என்று மாறாமபடிக்கு உன்னை பரிசோதித்தது தவறு என்று சொன்னார்கள். சண்டாளி பாதகி, கடவுள் என்று மாறாமல் என் மனத்தை சோதித்தாய் அல்லவா? என் இடமாகத்தை விட்டு ஓடிவிடுவாய். உலகம் சென்று கங்கா நதி கரையிலே ஓராண்டு காலம் தானவாதம் செய்து வந்தால் பிறகு நான் இடமாகம் சேர்த்துக் கொள்ள நிறுத்தினேன். சுவாமி, நான் பூலோகம் போவதாக இருந்தால் நான் எப்படி சாமி ஒரு பெண்மணியானவள் தனிமையாக போவது என்றார்கள். யோசித்து பார்த்தேன். காத்தில் வரக்கூடிய துரும்பை எடுத்து என் நெகத்தால் கிள்ளி அதை ஒரு குழந்தையாக உற்பத்தி செய்தேன். சுவாமி, சான் பிள்ளை என்றால் இது ஆண் பிள்ளை அல்லவா? இந்த குழந்தைக்கு என்ன பெயர் என்று கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது காத்திலே வந்ததினால் இந்த குழந்தைக்கு காத்தூராயன் என்று பெயர் வைக்கின்றேன். காத்தூராயன் என்று பெயர் வைத்து பூலோகம் சென்று கங்கா நதி கரையிலே ஓராண்டு காலம் தானபானம் செய்து வந்தார்கள். பிறகு இடபாகம் சேர்த்துக் கொண்டேன். என் மகளை அறிந்தவர்கள் மாநிலத்தில் யாரும் இல்லை. குடும்பத்தை அறிந்தவர்கள் பொன்னுலகில் யாரும் இல்லை. நல்லவருக்கு நல்லவன், பொல்லாதவருக்கு நான் யாவனாகி விடுவேன். அப்படி இருந்தாலும் அரவணைக்கு ஓடோடி சென்று பார்வதியை நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்து வருவாய். நடப்பதற்கு நான்